வாங்க பிடிசி லைவ் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுவோம். மறக்கவனம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி ட்ரேடிங் பேசிக்ல இருந்து எஸ்எம்சி அட்வான்ஸ் வரைக்கும் போக போது பெரிய ஒரு ஆஃபரோட அடுத்தடுத்த மாதங்கள்ல இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்குமான்னு சொல்லி ஒரு பண்றதுக்கு இயலாது. ரைட், இப்போ பிடிசி நாங்கள் அனலைஸ் பண்ணும்போது மிச்ச தூரம் எந்த ஒரு பேரா இருந்தாலும் சரி மிச்ச தூரம் பின்னுக்கு போய் அனலைஸ் பண்ணணும்னு இல்லை. சரி, பக்கத்துல வச்சு எங்களுக்கு அனலைஸ் பண்றதுக்கு இயலும். சிம்பிளா அனலைஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல மார்க்கெட் என்ன செய்யுது, இன்டியூஸ்மெண்ட் கலெக்ட் பண்ணுது. கலெக்ட் பண்றதால இது ஒரு ஹை. ஸோ இந்த ஹை என்ன செய்யுது, இங்க பாடி க்ளோஸ் வைக்குது. பிஓஎஸ்சி கட்டாயம் பாடி க்ளோஸ் போகணும், என்ன ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ரைட், பாடி க்ளோஸ் பண்ணது பிறகு நாங்கள் என்ன செய்வோம், லோவை மார்க் பண்ணணும். மேஜர் லோவை மார்க் பண்றோம். அடுத்தது புதிய ஒரு ஹையை நாங்கள் மார்க் பண்ண வேணும். சரிதானே? அப்போ இதில் 1 2 3 பாயிண்ட் இருக்கு. ஸோ இதுக்குள்ள இப்போ நாங்கள் கடைசியாக இருக்கிற பாயிண்ட்டுக்கான இன்டியூஸ்மெண்ட் தான் பார்க்க வேணும். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கான இன்டியூஸ்மெண்ட் என்றால் இது வரும். ஸோ மார்க்கெட் இந்த இன்டியூஸ்மெண்ட்டை கலெக்ட் பண்ணின உடனே இது எங்களுக்கு ஹையாக ஃபார்ம் ஆகும். சம்டைம் இதை கலெக்ட் பண்ணாமல் மார்க்கெட் மேலே போய் புது புல் பேக் கொண்டு கிரியேட் பண்ணி போகுதுன்றால் இன்டியூஸ்மெண்ட் மாறும். சரிதானே? இப்போ இதை கலெக்ட் பண்ணினால்தான் இது எங்களுக்கு ஹை ஆகும். சரிதானே? ரைட், எப்படி இருந்தாலும் இந்த லோக்குள்ள இருந்துதான் மறுபடியும் மார்க்கெட் என்ன செய்ய போதும், பை ஆக போதும். இப்போ உதாரணத்துக்கு இதுல ஒரு ஹை ஒன்று ஃபார்ம் ஆகுதுன்னு வைங்களேன். இப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட் கலெக்ட் பண்ண இது ஹை. இப்போ இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் இடையில இருந்தால் மார்க்கெட் மறுபடியும் பை ஆகும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இன்டியூஸ்மெண்ட் பக்கத்துல இருந்து ஒரு ஓட பிளாக் மார்க் பண்ண வேணும். லோவுக்கு பக்கத்துல இருந்து நாங்கள் ஒரு ஓட பிளாக் மார்க் பண்ண வேணும். ஸோ இதுல ஒரு ஓட பிளாக் கிடைக்கி. இப்போ என்ன விஷயம் என்றால், இப்போ ஹோல்ட் மாதிரி தான் பிடிசியும் ஓட பிளாக்கை ஃபாலோ பண்ணி போகிறது மிச்சம் குறையும். நிறைய இடங்கள்ல ஓட பிளாக் அடிச்சு ஓட பிளாக்கை ஃபெயில் பண்ணும். அப்போ அதனால பிடிசியில் நீங்கள் இந்த ஓட பிளாக்கை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது என்னைய பொறுத்தவரையும் சேஃப் இல்லை. நான் பிடிசியில் பொதுவாக ட்ரேட் எடுக்கிறதும் இல்லை. சரிதானே? ரைட், நீங்கள் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பிடிசியில் நீங்கள் ட்ரேட் ஒன்று எடுக்க வேணும். எதை புரிந்தாலும் மார்க்கெட் இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கும் அல்லது இனி ஃபார்ம் ஆக போகிற ஹைக்கும் இடையில இருந்தால் மறுபடியும் என்ன செய்யும், பை ஆகும். அப்படி இல்லாமல் இந்த லோவை உடைக்குது என்று வைங்களேன், இந்த லோவை வந்து பாடி க்ளோஸ் பண்ணி உடைக்குது என்று சொல்லி சொன்னால் இது சொச் நடக்கும். அதுக்கப்புறமா மார்க்கெட் மறுபடியும் டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ இதுதான் பிடிசி இப்போதைக்கு இருக்கிற ஒரு நிலைமை.